முக்கிய செய்திகள். தமிழர்களுக்கு ஓர வஞ்சகமாய் செயல்படும் பிரதமருக்கு சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கருப்பு கொடி. தேமுதிகவினர் தீவிர ஏற்பாடு. திட்டமிட்டபடி மும்பையில் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார் அண்ணா ஹசாரே. பொய் பிரச்சாரம் செய்வதாக ஹசாரேவுக்கு காங்கிரஸ் கண்டனம். ஈரோடு, திருப்பூரில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் இன்று ஒரே நாளில் 100 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு. சென்னையிலும் மாபெரும் போராட்டம் நடத்த ஏற்பாடு. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு திட்டம் கைவிடப்படவில்லை. மத்திய அமைச்சர் பிரணப் முகர்ஜி திட்டவட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழர்களுக்கு தொடர்ந்து ஓர வஞ்சகம் செய்து வரும் பிரதமருக்கு சென்னையில் கேப்டன் தலைமையில் நடைபெறும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கான ஏற்பாடுகளை தேமுதிகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தொடர்ந்து ஓரவஞ்சகமாக செயல்பட்டு வரும் பிரதமர் மன்மோகன் சிங் எந்த முகத்தோடு சென்னை வருகிறார் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து சென்னை வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 26ஆம் தேதி தேமுதிக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கேப்டன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கேப்டனின் அறிவிப்பை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, முல்லைப்பெரியாறு அணை உரிமை மீட்புக் குழு, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்புகள் தமிழகம் வரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முடிவு செய்துள்ளன. பல்வேறு பிரச்சினைகளுக்கு இடையில் திட்டமிட்டபடி மும்பையில் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதாவிற்கு எதிராக அண்ணா ஹசாரே தனது குழுவுடன் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் 3 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருக்கிறார். உண்ணாவிரதம் மேற்கொள்ள 1 லட்சம் பேருக்கு இடம் ஒதுக்குமாறு அண்ணா குழு உறுப்பினர்கள் கோரியிருந்தனர். இதனை அடுத்து மும்பையில் ஆசான் மைதானத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. இதையடுத்து அண்ணா ஹசாரே திட்டமிட்டபடி வரும் 27ஆம் தேதி முதல் மும்பையில் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரின் வீடுகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் ஹசாரே திட்டமிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசின் லோக்பால் மசோதா வலுவற்றது என கூறி வரும் அண்ணா ஹசாரேவுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா ஹசாரேவின் பிரச்சாரத்தால் ஊழலை ஒழித்துவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹசாரேவின் போராட்டம் முற்றிலும் அரசியல் ரீதியிலானது என்றும் இதனால் ஊழலுக்கு எதிராக எதுவும் அவரால் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஈரோடு மற்றும் திருப்பூர் பகுதியில் நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்தும், சபரிமலைக்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கேரள அரசை கண்டித்து கரூரில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் அந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கறிஞர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கேரள முதல்வர் உம்மன் சாண்டியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதேபோல் கோவையில் வேன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவையிலிருந்து பாலக்காட்டிற்கு 5வது நாளாக இன்றும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றன. கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து திருப்பூர் ரயில் நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பு ஏற்பட்டது. இதனிடையே முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களை பொட்டல் காடாக மாற்ற கேரள அரசு முயற்சி செய்து வருவதாகவும், இதற்கு கண்டனம் தெரிவித்து மே 17 இயக்கத்தின் சார்பில் நாளை மறுநாள் சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அது மெரினா திறந்த வெளியில் இது ஒரு அரங்குக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, உலகம் முழுவதற்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மெரினா வரும் 30ஆம் தேதி தேனியில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். 30ஆம் தேதி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக நான் போலீஸ் அதிகாரிக்கு அனுமதி அளிக்கிறேன். கம்பத்திலேயோ தேனி அருகிலேயோ ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் நடத்துவதாக இருக்கிறது. இதில் திரைப்பட இயக்குநர்கள் தங்கர் பச்சான், கௌதமன், ஓவியர் வெங்கட சந்தானம் மற்றும்
முன்னாள் எம்எல்ஏ வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டம் கிடப்பில் போடப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி அறிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அந்நிய முதலீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்றம் ஒரு வாரத்திற்கு மேலாக முடங்கியது. இதையடுத்து அந்நிய முதலீடு திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரணப் முகர்ஜி, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டம் கிடப்பில் போடப்படவில்லை என்று கூறியுள்ளார். பல்பொருள் அங்காடியில் வெளிநாட்டு நேரடி முதலீடுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாமதமாகும் ஓய்வூதிய மசோதா உட்பட வெளிநாட்டு நேரடி முதலீட்டு திட்டங்களில் அதிகாரிகளுக்கிடையே கருத்தொற்றுமை உள்ளது என்றார் அவர். தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதுகுறித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கிறிஸ்துவ மக்களுடன் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொண்டாட வேண்டிய விழா என்றும் அதுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் நன்னாளில் இந்த உணர்வுகளுக்கு ஏற்ப வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும் என்று கூறியுள்ளார். அந்த விழாவில் குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கேக் வழங்க உள்ளதாகவும் பின்னர் அனைத்து தரப்பினருக்கும் கேக்கும் பிரியாணியும் வழங்க இருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் கழக தோழர்களும் ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்டு வரும் மத்திய அரசை கண்டித்து ஜனவரி 9ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று புதிய தமிழகம் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி, முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட துடிக்கும் கேரள அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். கேரள தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இதுவரை மத்திய அரசு வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய கிருஷ்ணசாமி, ஈழத்தமிழர் விவகாரம், கச்சத்தீவு மற்றும் மீனவர்கள் பிரச்சனையில் கடைபிடித்து வரும் தமிழின விரோத போக்கையே முல்லை பெரியாறு பிரச்சனையிலும் கையாண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் இந்தியா முழுமையும் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே வந்தாலும், கச்சத்தீவு பிரச்சனையை தமிழகம் மீட்டெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் கண்டுகொள்ளாதைப் போலவே இந்த முல்லைப்பெரியாறு பிரச்சனையிலும் மத்திய அரசு அணுகுவதாக தெரிகிறது. மத்திய அரசின் இந்த மெத்தன போக்கை கண்டித்தும் ஜனவரி 9ஆம் தேதி புதிய தமிழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். 2G ஒதுக்கீடு வழக்கில் தனது முன்னாள் உதவியாளரை பொய் சாட்சியாக சேர்த்துள்ளனர் என்று சிபிஐ மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா இருந்தபோது அவரது கூடுதல் தனி செயலாளராக இருந்தவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி. இவரை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முக்கிய சாட்சியாக சிபிஐ சேர்த்துள்ளது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆசீர்வாதம் ஆச்சாரி உட்பட சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர் வாக்குமூலம் கொடுத்தபோது ராசா மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். மேலும் ஸ்பெக்ட்ரம் உரிமம் பெற்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் ராசா அடிக்கடி தொடர்பு கொண்டது பற்றியும் விளக்கமாக கூறினார். இந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு வந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி தனக்கு மர்ம நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி பரபரப்பு ஏற்படுத்தினார். அவர் சுட்டிக்காட்டிய அந்த நபரை சிபிஐ அதிகாரிகள் பிடித்து விசாரித்த போது அவர் கொலை மிரட்டல் எதுவும் விடுக்கவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் 2G வழக்கில் தனக்கு எதிராக சாட்சியம் அளிக்க தனது முன்னாள் உதவியாளரை பொய் சாட்சியாக சேர்த்துள்ளனர் என்று சிபிஐ மீது ராசா குற்றம் சாட்டியுள்ளார். 2G ஒதுக்கீடு வழக்கில் தனது முன்னாள் உதவியாளரை பொய் சாட்சியாக சேர்த்துள்ளனர் என்று சிபிஐ மீது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா இருந்தபோது அவரது கூடுதல் தனி செயலாளராக இருந்தவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி. இவரை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முக்கிய சாட்சியாக சிபிஐ சேர்த்துள்ளது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆசீர்வாதம் ஆச்சாரி உட்பட சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர் வாக்குமூலம் கொடுத்தபோது ராசா மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். மேலும் ஸ்பெக்ட்ரம் உரிமம் பெற்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் ராசா அடிக்கடி தொடர்பு கொண்டது பற்றியும் விளக்கமாக கூறினார். இந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்திற்கு வந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி தனக்கு மர்ம நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி பரபரப்பு ஏற்படுத்தினார்.
அவர் சுட்டிக்காட்டிய அந்த நபரை சிபிஐ அதிகாரிகள் பிடித்து விசாரித்த போது அவர் கொலை மிரட்டல் எதுவும் விடுக்கவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் 2G வழக்கில் தனக்கு எதிராக சாட்சியம் அளிக்க தனது முன்னாள் உதவியாளரை பொய் சாட்சியாக சேர்த்துள்ளனர் என்று சிபிஐ மீது ராசா குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உடல் நலக்குறைவால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இன்று மதியம் 12 மணியளவில் லேசான மயக்கம் ஏற்பட்டதாக கூறி திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இருதயம் சம்பந்தமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே மு க ஸ்டாலின் தந்தையும் திமுக தலைவருமான கருணாநிதி, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் அவரது உறவினர்கள் அவரை சந்தித்து நலம் விசாரித்தனர். மதுரை மாநகராட்சியை முற்றுகையிட்ட வாலிபர் ஒருவர் ஓட ஓட விரட்டியடிப்பு, அதிமுகவினர் ஆவேசம். மக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும், வியாபாரிகள் பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.